கிரேவி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பன்னீர் வச்சு மோர் தென் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த கிரேவி ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போலாமா பன்னீர் கிரேவிக்கு? ஃபஸ்ட்டு அதில் நான் வந்து காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், கிராம்பு, அப்புறம் தனியா, அப்புறம் கொஞ்சம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன்ல, இந்த தனியா, மிளகா, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு புளியை மட்டும் வச்சுருங்க தனியாக. இது ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம தனியாக போட்டு வறுத்துக்கலாம். ஒரு பேனில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு புளியும் போட்டுக்கோங்க. அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 5 பூண்டு பல், கொஞ்சம் உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து ஒரு அதே வறுத்தோம்ல அந்த பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி அதை கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துடாதீங்க, ஹார்டாகிடும். லைட்டாக வறுத்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனாலே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இது எங்கள் அக்கா ரெசிபி, அக்கா தான் எனக்கு சொன்னாங்க. அரைச்சி அந்த பேஸ்ட்டை அந்த பன்னீர் வறுத்துடுத்திங்கள அந்த ஆயிலில் போட்டுட்டு நல்லா திக்காக வரும்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி அந்த கிரேவியில் ஊற்றுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரேவி வேண்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு நல்லா கொதித்து திக் பேஸ்டானோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அந்த டைமில் பன்னீரை போட்டு சும்மா 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு இது நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த கருவேப்பிலை வாசனைலாம் அந்த கிரேவியில் இறங்கினோடனே தயிர் இருக்குல்ல, லாஸ்ட்டாக இல்லை இந்த பன்னீர் போட்டோடனே நீங்கள் இந்த தயிரை கொஞ்சம் போடுங்க. அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்டு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கறி லீஃபை போட்டு